RS Infotainment எல்ரட் குமார் தயாரிப்பில் விஜய் சேதுபதி சூரி இணைந்து நடிக்கும் விடுதலை பார்ட் 2 டிசம்பர் 20 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ரொம்ப நாள் எதிர்பார்ப்பு வெற்றிமாறன் அவர்களுடைய இயக்கத்தில் விஜய் சேதுபதி சூரி அவங்களோட நடிப்பில் விடுதலை 2 ரிலீஸ் ஆயிருக்கு. நிறைய அரசியல் பேசியிருக்காங்க. காலைல படம் பார்த்துட்டோம் இல்லை சார், அதை பற்றி ஒரு டிஸ்கஷன் தான் அப்படின்ட்டு. சார், இந்த பார்ட் 1 விடுதலையில் இந்த ஒர்க் ஷாப்புங்கிற ஒரு மேட்ரு வரும். அது நம்ம பார்க்கும்போது வீரப்பனுடைய வெப் சீரிஸ் தீரன் ப்ரொடக்ஷன் சார்பாக நக்கீரனில் வெளியிட்டு இருக்கும்போது அதில் ஒன் ஆஃப் த ரைட்டர்ஸ் அண்ட் கிரியேட்டர்ஸில் நீங்களும் ஒருத்தர், அதுக்கான ரிசர்ச் நீங்கள் கம்ப்ளீட்டாக பண்ணியிருந்தீங்க. அப்போவே எனக்கு அந்த விஷயங்கள் நிறைய பேசணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். பாஷனேட்டாக இப்போ அதுக்கான ஒரு சந்தர்ப்பம். நிறைய அரசியல் பேசியிருக்காங்க, படம் முழுக்க நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படிங்கும்போது எங்கேருந்து துவங்கலாம், நீங்களே சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், படம் வந்து எனக்கு ரொம்ப திருப்தியான, ரொம்ப ஒரு முக்கியமான படம் பார்த்த ஃபீல் இருந்தது. அதாவது ஒரு படம் பார்த்து முடித்தோடனே அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ஃபீலிங் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான படத்தை பார்த்துருக்கோம் அப்படின்னு இருந்தது ராம். அது என்னென்ன பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லலாமா சார்? நம்ம முதலே பேசின மாதிரி தான் வெற்றிமாறன் அவர்கள் தமிழ் சினிமாவுக்குள்ள பொல்லாதவன் மாதிரி ஒரு படத்தில் வந்தார். இன்னைக்கு அவரோட வெர்ஷனே சேஞ்ச் ஆயிருக்கு விடுதலை அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலமா. அவர் இந்த டிரெக்டருக்கான அந்த பிம்பமே மாறி இருக்குன்னா அப்போ இந்த விடுதலையில பேசியிருக்கக்கூடிய கருத்துக்களுமே ரொம்ப முக்கியம் இல்லை சார்? இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதாவது பொல்லாதவனில் தொடங்கி, பொல்லாதவன் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. ரொம்ப எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல், அது ஒரு தீபாவளி ரிலீஸாக வந்தது. அழகிய தமிழ் மகன், பொல்லாதவன், அப்புறம் வேல், அப்புறம் மச்சக்காரன் ஒரு படம்லாம் வந்தது. இந்த குரூப்பில் கிட்டத்தட்ட நான் லாஸ்ட்டாக பார்த்த படம், அதாவது 3ஆவதாக பார்த்த படம் தான் பொல்லாதவன். அது வந்து ஒரு குவாலிட்டியான கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த இடத்துல இருந்து அதுக்கு அடுத்து ஒவ்வொரு படத்துலையுமே பயங்கரமாக எவால்வ் ஆகியிருக்காரு. அவர் எவால்வ் ஆனாரா அல்லது அவர் ஆல்ரெடி அப்படி தான் இருந்தார்? ஒவ்வொரு படத்துலையும் அவருக்கான அந்த சுதந்திரம், ஹோல்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, ஒரு டைரக்டர் நினச்சதை செய்யக்கூடிய ஹோல்டு வந்து அதிகமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அது ஆடுகாலத்துலேயும் தெரிஞ்சது. அடுத்து விசாரணை, வடசென்னை, இப்போ இன்றைக்கி வந்து விடுதலை 1, 2 ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமான அரசியல் விஷயங்கள், அதுவும் உண்மைக்கு நெருக்கமாக சில உண்மையான விஷயங்களையுமே பேசியிருக்கு. இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க வீரப்பன் ரெஃபரன்ஸ் இருந்தது அப்படின்னு. அதாவது உண்மைதான். இப்போது நம்மளுடைய கூசமுனுசாமி வீரப்பன் வெப் சீரிஸ்க்காக நாங்கள் அந்த ஃபீல்ட் ரிசர்ச்லாம் பண்ணும்போது அதில் நாங்கள் என்ன விஷயங்கள்லாம் அந்த நேரடியாக அனுபவப்பட்ட மக்கள்கிட்ட வந்து கேட்டோமோ அதில் பல விஷயங்கள் வந்து விடுதலை 1ல் இருந்தது. அதில் ஈவன் ஒர்க் ஷாப் அப்படின்ற வார்த்தையுமே பயன்படுத்தியிருப்பாங்க. அது கேட்டாலே ஒரு மாதிரி பயமாக இருக்கணும். அது அந்த எலக்ட்ரிக் ஷாக் வைக்கிறது, போவாங்க அங்கேயே யூரின்லாம் போவாங்கல்ல, அது அப்படியே ரியாலிட்டியாக காட்டும்போது உண்மையாக அதை அனுபவிச்சவங்க எப்படி வழியாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் விஷுவலாக பார்க்கும்போது அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சு. உண்மை விடுதலையில் அதை ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாகவே காட்டியிருப்பாங்க என்ன நடந்தது அப்படின்றது. ஏன்னா நம்ம வந்து அந்த மக்கள்கிட்டலாம் வந்து அதை பேசியிருக்கோம். இந்த ஒர்க் ஷாப் நீங்கள் சொல்லும்போதே வந்து பயமாக இருக்குன்னீங்கல்ல, உண்மைதான். இன்றைக்கும் வந்து மாதேஸ்வரன் மலை, அது வந்து கோயிலுக்கு ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஊர். தமிழ்நாடு கர்நாடகா பார்டரில், கர்நாடகாவில் வரும். அது மாதேஸ்வரன் மலைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற அந்த ஒரு பில்டிங் தான் ஒர்க் ஷாப்பாக செயல்பட்டது. அந்த பில்டிங் வந்து இன்னுமே ஒரு மாதிரி பாலடைஞ்சு போயிட்டு, அங்கே பார்க்கும்போதே நம்மளால் இமேஜின் பண்ணிக்க முடியும் அங்கே என்ன மாதிரி விஷயங்கள் நடந்தது. அந்த குரல்லாம் நமக்கு கேட்குற மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் இன்னைக்கு கோயிலுக்கு போகிறவங்க, சாமி கும்பிட போகிறவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது, பக்கத்தில் தான் இதெல்லாம் நடந்ததுன்ட்டு. அதை தெரிஞ்சவங்க பார்க்கும்போது நமக்கு அதுவே ஒரு முரணாகப்படும். அது 2 இடத்துல அது ரெஃப்ளெக்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா மாதேஸ்வரன் மலையிலையும் கோயில் பக்கத்துலேயே இந்த விஷயம் நடந்திருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் வந்து பண்ணாரிலையும் பார்த்தீங்கன்னா பண்ணாரி அம்மன் கோயில் பக்கத்துலேயே தான் அந்த ஒர்க் ஷாப் மாதிரியான அந்த விசாரணை நடந்த இடங்கள் வந்து இருக்குது. விடுதலையில் சூரி, விஜய் சேதுபதி இவங்கள இந்த ப்ரொமோஷன் டைமில் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த படத்துக்கு அப்புறமா அரசியல் பற்றின ஒரு புரிதல் இருக்குது, நிறைய அரசியல் சார்ந்த விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். படத்துலேயுமே நிறைய அரசியல் இருக்குது. என்னென்ன அரசியல் இருக்குது இதில் முக்கியமாக? அதாவது தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதில் வந்து சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்த அரசியல் ஐடியாலஜிஸ், முக்கியமான ஐடியாலஜிஸ் எதெல்லாம் வந்து இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும் திராவிட அரசியல் ரொம்ப முக்கியமானது. சுதந்திரத்துக்கு முன்னாடி வரைக்கும் மெஜாரிட்டி ஆனவங்களுக்கு என்ன நோக்கமாக இருந்ததுன்னா, இந்தியா வந்து விடுதலை அடையணும், சுதந்திரம் அடையணும் அப்படின்றது இருந்தது. ஆனால் அந்த நேரத்திலேயே வந்து திராவிட இயக்க தலைவர்கள் வந்து, நீங்கள் வெளிநாட்டிலேருந்து சுதந்திரம் கேட்குறீங்க, பிரிட்டிஷ் ஆட்சியிலேருந்து, இங்கே உள்ளுக்கையே நடக்கிற அடக்குமுறைகள் இருக்குது, இவங்கள்ட்டேருந்து ஒரு விடுதலை வேணும், அதுதான் முழு விடுதலைன்னு சொன்னாங்க. ஸோ அந்த திராவிட இயக்க அரசியல் அப்படின்றது ஒன்று. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சோஷியலிசம், அதாவது பொது உடைமை. இது வந்து நமக்கு அதோட வேர்கள் வந்து வெளிநாட்டில் இருந்தாலும் இந்தியாலையும் அது ஆரம்ப கட்டத்திலேருந்தே இருந்திருக்கு. அடுத்து தமிழ் தேசிய அரசியல், இன்னொன்று அம்பேத்கரிய அரசியல்.
இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா விடுதலையில் மெயினாக அந்த சோஷியலிசம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பொது உடைமை அந்த அரசியல் தான். அந்த அரசியல் அதில் வந்து பொதுவாகவே பல பிரிவுகளாக இருக்காங்க. அதில் ஆயுதம் எடுத்தவர்களும் இருக்காங்க, அதில் வந்து அரசியலாக செயல்படுறவங்களும் இருக்காங்க. இப்போ விடுதலையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொது உடைமை கொள்கையோட போராடுற போராளிகளுடைய வாழ்க்கை. பர்சனலாக என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் விடுதலை அப்படின்றதே வந்து தமிழ்நாட்டில் இந்த சோஷியலிசம் கம்யூனிசம் சார்ந்து இயங்குறவங்களுக்கான ஒரு ட்ரிபியூட்டாக நான் பார்க்குறேன். அந்தளவுக்கு ஜென்யூனாக அவங்க எதுக்காக போராடுறாங்க, அந்த போராடுறதுனால அவங்க லைஃப் எப்படிலாம் இருக்குது, என்ன கஷ்டங்கள்லாம் இருக்குது அப்படின்றது, ப்ளஸ் அவங்க வந்து ஆயுதம் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு காரணமாக என்ன இருக்குது, அப்போ அதோட பின்னாடி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. நம்ம வந்து அதுக்கு சப்போர்ட்டும் பண்ண முடியாது ஆயுதங்களுக்கு, அதே நேரம் அதை புரிஞ்சுக்க முடியும். நம்ம ஒரு அப்சர்வராக இந்த படத்தை பார்க்குறவங்க அதை நல்லாவே டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு இந்த படத்தில் இருக்குது. ஸோ அந்த இதுதான். ப்ளஸ் அந்த பீரியட் வந்து 60ஸ்லேருந்தே ஆரம்பிக்குது, 60லேருந்தே தோங்குது. ஆமாம், அந்த பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட அரசியலை வந்து தவிர்க்கவே முடியாது தமிழ்நாட்டில். ஸோ இந்த ரெண்டும் சோஷியலிசம், அதாவது பொது உடைமை இயக்கங்கள், அதில் போராளிகள், ப்ளஸ் திராவிட இயக்க அரசியல், இது ரெண்டும் வந்து டச் பண்ணுறாங்க. படத்தோட அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போதே தத்துவமில்லாத தலைவன் வெறும் ரசிகர் கூட்டத்தை உருவாக்குவான், என்ன மாதிரி படிக்காதவன் தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்ததுனால தான் உங்களை மாதிரி பலர் படிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு டைலாக் வரும். ரெண்டுமே நிகழ்கால அரசியல் பழைய அரசியல்னு முக்கியமான 2 விஷயத்த பேசுன்னு நிறைய அதெல்லாம் உருவாயிட்டு இருந்துச்சு. நீங்கள் சொல்லுங்கள், அந்த டைலாக்கோட இம்பாக்ட் படத்தில் அப்படிங்கிறதுலாம் வேறு லெவலில் இருந்துச்சுல சார்? ஆக்சுவலாக அந்த டைலாக் வந்து ட்ரெய்லரில் வந்து பர்பஸாக தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டைமுக்கு வந்து ஒரு பஸ்ஸை கிரியேட் பண்ணோம். இது எதுக்குடா வச்சாங்க, ஏன்னா நிறைய பேர் அதை பேசிகிட்டு இருந்தாங்க. ஆக்டர் விஜய் வந்து கட்சி தொடங்கினதை தான் வந்து அதை குறிப்பிடுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் படத்தில் அதான் பார்த்தோமே, அது வந்து ரொம்ப பிளெண்ட் ஆகி ஒரு கேரக்டருக்கான அந்த கதைக்கான வசனமாக தான் இருந்ததே தவிர அது ஏதோ பஞ்ச் டைலாக் இன்னொருத்தரை குறிப்பிடுற மாதிரிலாம் இல்லவே இல்லை. இன்னொரு வசனம் வந்து இது 2வது சொன்னது, எங்களை மாதிரி படிக்காதவங்க வந்து தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்ததுனால தான் அப்படின்றது. அது பல போராட்டங்களை குறிப்பிடும். நமக்கு உடனே ஞாபகம் வர்றது வந்து கலைஞர் ஞாபகம் வரும். அதில் இன்னொரு விஷயம் சொல்லணும், ஏன்னா அந்த படத்தை முழுசாக நம்ம தான் பார்த்தவங்களுக்கு தெரியும். அதே டயலாகை சொல்கிற இன்னொருத்தர் வந்து என்ன மாதிரியான வேலைகள் செய்கிறாருன்றதும் ஒரு விஷயம் இருக்குது. ஒரு முக்கியமான அரசியலை பேசியிருக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக விடுதலை 2 நீங்கள் சொல்கிறதுலே புரிஞ்சிக்க முடியுது. இவ்வளோ டீட்டெயிலான அரசியலை மற்ற படங்கள் பேசியிருக்கா அப்படிங்கிறது கொஞ்சம் எடுத்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது. கதாபாத்திரத்துக்குள்ளே வருவோம். புலவர் கலியபெருமாள் அவர்களுடைய கதாபாத்திரத்தினுடைய தழுவிலாதான் விஜய் சேதுபதி அவர்களுடைய கதாபாத்திரத்தை அமைச்சிருந்தாங்க. அது போன பாட்டில் எதிர்பார்த்துட்டு இருந்தோம், எப்படா டீட்டெயிலிங்காக காட்ட போகிறாங்கன்னா. அது இந்த படத்தில் இந்த பாட்டில் நிறைய டீட்டெயிலிங்காக பேசியிருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், அவருடைய பங்கு இந்த பொது உடைமை அப்படிங்கிற விஷயத்தில் எவ்வளோ தூரத்துக்கு இருந்துச்சு? விடுதலை 2ல் அவருடைய கதாபாத்திரனுடைய அமைப்பு வெற்றிமாறன் எப்படி அமைச்சிருந்தார்? புலவர் கலியபெருமாள் அவங்க வந்து உண்மையாக வாழ்ந்த ஒரு போராளி. அவருக்கு இந்த இம்பேக்டை ஏற்படுத்தியவர் வந்து சாரு மஜும்தார் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு நக்சலைட் அப்படின்னு சொல்லலாம், நக்சல்பாரி இயக்க தலைவர். அதாவது இந்த சோசியலிச கொள்கையிலேயே ஆயுதங்கள் எடுக்க தயாராக இருக்கிறவங்க வந்து அந்த நக்சல் இயக்கத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. ஸோ அவர் பின்தொடர்ந்து தமிழ்நாட்டில் அதை செயல்படுத்தியவர் தான் புலவர் கலியபெருமாள். இவருடைய லைஃப்பும் மெயின் இதில் இருக்குது. இதை தாண்டி இந்த படமாக விடுதலையில் வந்து இன்னொரு உண்மை கதையையும் ஆங்காங்கே தொட்டு போகிறாங்க, அதையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கேரக்டரை பேசிடுவோம். இப்போ அவர் வந்து ஒரு ஆசிரியராக இருந்தவர், அதுக்கப்புறம் இந்த இயக்க செயல்பாட்டில் வந்து ஆசிரியர் வேலையை விட்டுட்டு முழுக்க செயல்படுறாரு. ஒரு கட்டத்தில் ஆயுதங்கள் ஏந்தியும் போராடுறாங்க. இதெல்லாமே வந்து இதில் இருக்குது. அந்த கேரக்டர் தான் விஜய் சேதுபதி அவர்கள் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக சொல்லப்போனால் அவருக்கு இது ஒரு ரொம்ப முக்கியமான லைஃப் டைம் கேரக்டர். இப்போது விடுதலை 1ல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேரக்டர் வந்து அதிகமாக உள்ளே வராது. அதுக்கான ஒரு பில்டப் மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும், அவர் வருவார் போவாருங்கிற மாதிரி. அதை ரொம்ப அழகாக பில்ட் பண்ணி அந்த கேரக்டருடைய ஒரு மாதிரி ஒரு வெயிட்டை வந்து நம்ம மனசில் ஆல்ரெடி வச்சுருப்பாங்க. பெரிய எக்ஸ்பெக்டேஷனை வந்து உருவாக்கியிருப்பாங்க. அதுவும் படம் முடியும் போது அது வந்து விஜய் சேதுபதி அவர்களோட இதில் முடியும். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன், அந்த யார் அந்த வாத்தியார் அப்படின்னு சொல்கிறவர் யார், அவர் வந்து எதனால வாத்தியார்னு அழைக்கப்படுறாரு, மக்கள் ஏன் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அது எல்லாத்துக்குமான பதில் வந்து இந்த படத்தில் இருக்குது. ரொம்ப டீட்டெயிலாகவே இருக்குது. இப்போ இந்த விடுதலை அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி டாக் ஆஃப் டவுனாக மாறிச்சோ இல்லையோ, இந்த சூரியனுடைய கதாபாத்திரம்
ஒரு காமெடியன் நாயகன் ஆகிறாரு, 4 கோடி முதல் நாள்ல வசூல் அப்படின்னு பல விஷயங்கள் சூரிக்கான வெயிட்டேஜ் இருந்துச்சு அந்த பாட்டுல. செகண்ட் பார்ட்ல எப்படி இருந்துச்சு அவரோட கதாபாத்திரம்? அதே மாதிரி இதுல புதுசா மஞ்சு வாரியரை கொண்டு வந்திருக்காங்க விஜய் சேதுபதி, அதாவது அவருக்கான ஒரு ஜோடியா. அவங்களுடைய கேரக்டரோட எஸ்டாப்ளிஷ்லாம் எப்படி இருந்துச்சு? இதை எப்படி பிரிக்கலாம்னா, விடுதலை பார்ட் 1 வந்து ஃபார் சூரி, விடுதலை பார்ட் 2 வந்து ஃபார் விஜய் சேதுபதி, இந்த மாதிரி பிரிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து ஆக்சுவலாக ஒரு கதையுடைய தொடர்ச்சி தான். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இதில் வந்து நம்ம எல்லா விஷயத்தையும் வெளியில் சொல்லிட முடியாது, அது ஸ்பாய்லர் ஆயிரும். ஆனால் நரேட்டராக சூரி தான் இருக்கார். ஏன்னா அதில் படம் தொடங்கும் போதே அப்படி தான் தொடங்கும், இதுலேயும் அது மாதிரி தான் இருக்குது. அவருடைய பாத்திரம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து இவருக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த சூரி பாத்திரம் வந்து நம்மள பலருடைய ரெப்ரசன்டேஷன் நினைக்கிறேன். ஏன்னா இந்த அரசியல் இதுக்கு பின்னாடி ஏன் சில விஷயங்கள் நடக்குது, எப்படி நடத்துவாங்க, சிஸ்டம்னா என்ன, அதை மீறி வந்து ஏன் இப்போ ஒருத்தர் 2 பேர்னால ஏன் அதை மீறி மேலே போக முடியலை, இப்போ ஆயுத போராட்டங்கள்லாம் ஏன் வெற்றி பெற முடியாது அப்படின்ற பல கேள்விகள் வந்து நமக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த சூரி அவர்கள் நடித்த குமரேசன் கேரக்டருக்கு இருக்கும். இதுக்கும் அந்த நம்மளோட வெப்சீரிஸை வந்து ரெஃபர் பண்ணலாம். அதில் ஒரு கேரக்டரை நம்ம காமிச்சிருப்போம். அதில் வந்து ஒரு டிரைவர் சுகுமார்னு ஒருத்தர், அவருக்கு வந்து பர்சனலாக ரொம்ப நல்லவர், அவர் ஃபேமிலிக்கு சுற்றி உள்ளவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப அன்பானவர், ஜாலியான ஒரு ஆள். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் வந்து வீரப்பனை தேடி போகிறாங்க இல்லையா, அந்த டீமில் அவரும் இருக்கார். அவரால் எந்த முடிவுகளையும் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பண்ண முடியாது, அவரால் எந்த மாற்றத்தையும் இப்போ டீமில் கொண்டு வந்துட முடியாது. அவரோட பங்கு என்ன, மொத்தமாக நம்ம போலீஸ் வந்து இதை தேடி போகணும், அவருக்கு சொல்லப்பட்டது வந்து இவர் ஒரு குற்றவாளி, அவரை தேடி பிடிக்கிறது தான் நம்மளுடைய எய்ம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது இல்லையா. கிட்டத்தட்ட அந்த கேரக்டர் மாதிரி தான் இதில் குமரேசன், இவரும் நம்ம பார்த்துருப்போம், டிரைவராக வருவார். ஸோ இவருக்கு சொல்லப்பட்டது ஒரு குற்றவாளி உள்ளே இருக்கார், அதை தேடி பிடிக்கிற டீமு, இதை செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த தேசத்துக்கு வந்து நல்லது செய்கிறோம் அப்படின்றது, இதுதானே சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறது. அதில் இந்த சூரி நடித்த குமரேசன் கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி மஞ்சுவாருடைய கேரக்டர், ஏன்னா அது புதுசாக வந்தாங்க, அப்போ அவங்களுக்கு என்ன திடீர்னு வராங்க, அப்போ ஏன்னா போன பார்ட் 1ல எந்த ஒரு ஓப்பனிங்கோ எதுவுமே இல்லை, இந்த பார்ட் 2ல எப்படி இருந்துச்சு அவங்களுடைய கேரக்டர், ஃபுல்ஃபில் ஆச்சா? அவங்களோட கேரக்டரோட இம்பாக்ட்னு ஒன்று இருக்குல்ல படத்தில், அது எந்த அளவுக்கு இருந்துச்சு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அதாவது ப்ரீக்வல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட இது இருந்தது. அதாவது ஆக்சுவலாக சீக்வலும் இருந்தது, அதோட தொடர்ச்சி தான் இது, அதில் ஃப்ளாஷ்பேக்காக அது வருது. ஸோ அதில் வந்து இந்த வாத்தியார் கேரக்டருடைய மனைவியாக வராங்க. இவங்க வந்து நம்ம நிறைய இடத்துல உண்மையாகவும் இருக்கிறது தான். பணக்கார குடும்பத்தில் பிறந்திருந்தாலும், ஒரு கேபிட்டலிஸ்ட் மனநிலை கொண்ட குடும்பத்தில் இருந்தாலும் கூட அவங்க வந்து தொழிலாளர்களோட சேர்ந்து செயல்படுற ஒரு கேரக்டர் தான். அது நம்ம ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்போம், இதை நம்ம பெருசாக ரிவீல் பண்ணல, அதுதான். ஆனால் ரொம்ப நல்ல ஒரு நடிகைக்கான ஒரு நல்ல பாத்திரம் தான். அப்புறம் இந்த தியேட்டரில் பார்க்கும்போது நான் உங்ககிட்ட கேட்டேன், யார் சார் அந்த கேரக்டர், சூப்பர் பாஸ் படத்தை பாருன்ட்டு இருந்தீங்க, இப்போ சொல்லுங்க சூப்பர் பாஸ் யாரு? சூப்பர் பாஸ் வந்து அதாவது அதிலேயே தெரிஞ்சிருக்கும் இல்லையா, சிஎம்மை தான் வந்து சூப்பர் பாஸ்ன்னு குறிப்பிடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா விடுதலையில் 1லையும் சரி 2லையுமே அதிகாரிகள் வட்டத்திலேயே முடிவுகள் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அரசுலேருந்து மினிஸ்டர் இருப்பார், இளவரசு சார் நடித்த கேரக்டர் இருக்கும். அதில் அவங்க சிஎம்மை தான் வந்து சூப்பர் பாஸ்ன்னு குறிப்பிடுவாங்க. அது கதை நடக்கிற காலகட்டத்தை வச்சு பார்த்தா அது வந்து எம்ஜிஆரோட காலகட்டம் தான், 87 86 அந்த பீரியட்னா இப்போ சூப்பர் பாஸ் வந்து அவராக தான் இருக்க முடியும். ஆனால் இது வந்து கற்பனை தான். இதில் என்னென்னா, இது ஒரு ஸ்மார்ட்டான மூவ் தான் வைங்களேன். ஒரு கேரக்டராக உண்மை கேரக்டரை வச்சு எடுத்திருக்காங்க, ஆனால் அந்த கேரக்டருக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புனைவு, ஃபிக்ஷனாக பண்ணியிருக்காங்க. அந்த ஃபிக்ஷனுமே பார்த்திங்கன்னா வேறு சில உண்மை சம்பவங்கள் வந்து அதில் இருக்கும். ஸோ நிறையா ரிலேட் பண்ணிக்க முடியும். அந்த வகையில் பார்த்தா சூப்பர் பாஸ் வந்து எம்ஜிஆராக தான் இருக்கணும், ஆனால் அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஈவன் எம்ஜிஆர் ஆட்சி இருக்கும்போது ஒரு பாப்புலரான சீஃப் செக்ரட்டரியுமே இருந்திருக்காரு, அவராக தான் இருக்கும்னு நினைக்கலாம். ஆனால் இந்த படத்தின் கேரக்டர்கள் எல்லாமே ஃபிக்ஷியஸ் தான், யாரையும் குறிப்பிட அல்ல அப்படின்றதும் டீம் சொல்லியிருக்கிறது. சேத்தன் அவர்களுடைய கேரக்டர் பார்ட் 1லயே எவ்வளோ மோசமானவராக இருக்காரு அப்படின்னு இருந்துச்சு, பார்ட் 2லயோ இப்படி இல்லாமையா இருப்பாங்க போலீஸில் அப்படிங்கிற மாதிரி தான். அவ்வளோ ஒரு மோசமான ஒரு கேரக்டர் ஒரு கிரியேட் பண்ண முடியுமா, அவர் ஒரு ஸ்கெட்ச் பண்ண முடியுமா அப்படின்னா சேத்தனை உருவமைச்சிருப்பாங்க. நான் ஆக்சுவலாக பேக் டு வீரப்பனுக்கே நான் வரேன். அப்படி நீங்கள் ரிசர்ச்சில் பல கதைகளை கேட்கும்போது உங்களுக்குமே தோணும்ல, இப்படியுமா இருப்பாங்க அதிகாரிகளா அப்படின்னு? ஆமாம், அதாவது சேத்தன் அவருக்கு கிடைச்ச அந்த கேரக்டர் இருக்குல்ல, அது வந்து ராகவேந்திரான்ற ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பார். எல்லாருமே கம்பேர் பண்ணுறாங்கல்ல, இப்போ 1ல் வந்து சூரிக்கு பெரிய ரோல், 2ல் வந்து விஜய் சேதுபதிக்கு பெரிய ரோல், 1ல் வந்து மஞ்சு வாரியர் இல்லை, 2ல்
இருக்காங்க. கௌதம் மேனன்லேருந்து ராஜு மேனன், யாருக்கு என்ன கேரக்டர் அப்படின்றதெல்லாமே பேசுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 2 பார்ட்லையுமே ஒரு நல்ல கேரக்டர், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டினா அது வந்து சேத்தன் அவர்கள் தான். அதை வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணி நடிச்சும் இருப்பார். அதாவது இதில் சில இடங்கள் வரும், படம் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஒருத்தருக்கு எவ்வளோதான் நல்லது செஞ்சாலும் அதை தாண்டி அவரால் கெட்ட விதமாக தான் யோசிக்க முடியும் அப்படின்றது. அவர் போலீஸ் சிஸ்டத்துக்குள்ளே இருக்கார், அதனால அவர் அப்படி திங்க் பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு மனிதராகவே அந்த கேரக்டர் வந்து ரொம்ப மோசமாக யோசிக்கக்கூடிய கேரக்டராக தான் இருக்கும். அப்படி தான் அதை பார்த்தோம். அவருக்கு ஆக்டராக சேத்தன் அவர்களுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு. அதை சூப்பராக பண்ணியிருந்தார் அவர். படம் பார்க்கும்போது சில விஷயம் நான் கேட்டேன் சார், இது உண்மை சம்பவமா, அது இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் போது நீங்கள் கூட சொல்லிட்டு இருந்தீங்க பல விஷயங்கள் இருக்குது நம்ம பேசுவோம் அப்படின்னு சொன்னீங்க. நிறைய காட்சிகள் உண்மை சம்பவங்களை மையப்படுத்தி எடுத்த மாதிரி இருந்துச்சு. எந்தெந்த சம்பவங்கள் நீங்கள் சொல்லுங்கள், அது இதெல்லாம் உண்மைக்கு கொஞ்சம் நெருக்கமாக இருந்துச்சு, இல்லை இதெல்லாம் உண்மையான சம்பவங்கள் அப்படிங்கிறது? படம் நெடுக்கவே எனக்கு பார்க்கும்போதுலாம் இது அது இல்லை, அது இது இல்லைன்ற மாதிரி தோணிக்கிட்டே இருந்தது. உண்மைதானே, ஏன்னா ஒரு நிஜமான கேரக்டரை வச்சு தான் எழுதுகிறாங்க. இப்போ படத்தில் சொல்ல போகிற அந்த பிரச்சனை இருக்கு இல்லையா, ஆக்சுவலாக கதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்தவங்களுக்கே தெரியும். அந்த களம் வந்து அரசு வந்து ஒரு மைனுக்கான ஏற்பாடு பண்ணுவாங்க, அதுக்கு மக்களை வெளியேற்ற வேண்டிய சூழல் இருக்கும். அதுக்கு எதிராக போராடுறவங்க தான் உள்ள காட்டுக்குள்ளே இருந்து போராடுவாங்கல்ல. இப்போது அவருடைய ஃப்ளாஷ்பேக் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து தஞ்சை மாவட்டம் நாகப்பட்டினத்தில் வந்து கீழவெண்மணி படுகொலைலாம் வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த காலகட்டத்தில் பண்ணையார்கள் வந்து அவங்களுக்கான தொழிலாளர்களை எந்தளவு மோசமாலாம் சிலர் நடத்தியிருக்காங்க, என்னெல்லாம் கொடுமைகள் நடந்திருக்கு, அதுலேருந்தே படம் தொடங்குது. அது மாதிரி இந்த சர்க்கரை ஆலைகளில் தொழிலாளர்களுக்கு நடக்கிற பிரச்சனை உண்மையாகவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புலவர் கலியபெருமாள் வந்து மெயினாக அதுலேருந்து தொடங்கினது தான் நினைக்கிறேன் நான் படித்த வகையில். அதை தாண்டி அந்த பண்ணையார்களுக்கு எதிராகவும் செயல்படுறாங்க. இது எல்லாமே அந்த உண்மையாக என்ன களம் இருந்ததோ, அந்த சமயத்தில் என்ன நிலவரம் இருந்ததோ அதை தான் வந்து காட்டியிருப்பாங்க. அது வந்து எனக்கு உண்மைப்பட்டது. நம்ம ஒன்லேயே பார்த்தோம், இந்த சித்திரவதை கூடம் அப்படின்றது எல்லாமே கிட்டத்தட்ட அது வந்து வீரப்பன் தேடுதல்ன்ற பேரில் நடந்த அந்த விசாரணை, அந்த கொடுமைகள் என்னெல்லாம் நடந்ததோ அது வந்து ஈவன் நக்கீரனில் வந்து சித்திரவதை புக்கு, அந்த புக்கை படித்தோன்னாவே நமக்கு வந்து மீண்டு வர்றதுக்கு நாளாகும். நிறைய பேர் நம்ம சீரீஸை பார்த்துட்டு கூட இந்த ஃபோர்த் எபிசோட்னு குறிப்பிட்டு சொன்னாங்க. அந்த கொடுமைகளை வந்து நம்ம கொஞ்சம்தான் காமிச்சிருப்போம் ஒர்க் ஷாப்பு இதை, ஆனால் அதுவே வந்து ஷாக்கிங்காக இருக்கும். அது வந்து உண்மையாக இருந்தது, அதை கம்பேர் பண்ண முடிஞ்சதாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த காட்டுக்குள்ளே ஃபைட் நடந்தது இல்லையா போலீஸ்க்கும் இவங்களுக்கும், இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா பல வீரப்பன் நடத்தின அந்த தேடுதல் வேட்டையில் நடந்த ஃபைட்டோட கம்பேர் பண்ணலாம். இந்த காட்டுக்குள்ளே வந்து காடு அவருக்கு வந்து ஃபேவரபுளாக இருக்குது அப்படின்றதெல்லாம் அங்கங்கே சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாமே இந்த வீரப்பனோட கம்பேர் பண்ணக்கூடியது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருந்தது, அது எல்லாத்தையும் சொன்னால் ஸ்பாய்லர் ஆயிரும். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கேரக்டர் அல்லது இந்த கதையே கூட புலவர் கலியபெருமாள் ப்ளஸ் வீரப்பன் ஈக்குவல் டு விடுதலை. இன்னொன்னையும் சொல்லிடணும், இப்படி நம்ம பேசும்போது இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான எல்லாரும் சேர்ந்து பார்க்கக்கூடிய குடும்பங்கள் கொண்டாடும் கதை அப்படின்னா கிடையாது. விடுதலை வந்து அரசியல் சார்ந்த இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் இருந்ததுன்னா அதை இன்னும் கூடுதலாக நம்ம என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கக்கூடியது தான். பட் ஏ சர்டிஃபைட் படம் ஃபார், ஏன்னா வயலன்ஸ் வந்து ரொம்ப இன்டென்ஸாக காமிச்சிருக்காங்க, ஸ்ட்ராங்கான பல சீன்ஸு லாங்குவேஜாகவும் இருக்குது, ஸோ வார்த்தைகளாகவும் இருக்குது. அதனால் அது எல்லாரும் சேர்ந்து பார்க்க முடியுமானா இல்லை, ஆனால் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான், பார்க்க வேண்டிய படம் தான். பட் என்டர்டெயின் பண்ணுமா, உங்களை வேறு மாதிரி பொழுதுபோக்காக என்ஜாய் பண்ண வைக்குமானா அப்படி கண்டிப்பாக சொல்ல முடியாது. இதுக்கு வந்து ஒரு ஆர்வமும் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். மொத்தத்தில் இந்த படம் பார்த்திங்கன்னா நான் நினைக்கிறது, ஸ்ட்ராங்காக நம்புறது, தமிழ்நாட்டில் அந்த கம்யூனிசம் சோஷியலிசம் சார்ந்து இயங்குகிற போராளிகளுடைய லைஃபு அதை வந்து இது வரைக்கும் இவ்வளோ டீட்டெயிலாகவும் ஸ்ட்ராங்காக மாஸ் அப்பீலோட காட்டியிருப்பாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல, நான் பார்த்த வரைக்கும். அதுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம். அந்த வகையில் இது வந்து ஒரு பெரிய ட்ரிபியூட் தான். தேங்க்யூ ஸோ மச் சார் டைமுக்கு. ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு விடுதலை அப்படிங்கிற ஒரு படத்தை, அதில் பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை சம்பவங்களை, அதில் நடந்த அரசியல் மக்களுடைய போராட்டத்தை தியேட்டர்லேயே கேட்ட மாதிரி தான் கண்டிப்பாக பேசி ஆகணும்னு சொன்னேன். அதுக்கு நிறைய ரியாலிட்டியில் நடந்த இந்த ரியாலிட்டி செக்குன்னு சொல்லுவாங்களே, அதோட ப்ராப்பர் இன்ஃபர்மேஷனோட எங்களுக்காக இந்த கண்டென்ட்டை டெலிவர் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ராம். எனக்கும் இதை டிஸ்கஸ் பண்ணது, ஏன்னா படம் பார்த்தது பெரிய திருப்தி, இதை டிஸ்கஸ் பண்ணது இன்னும் அதை விட திருப்தி. தேங்க்யூ. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.
ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.